வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3 ஹிஸ்ட்ரி யூனிட் 2 ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு லெசனோட டீட்டெயில் வந்து ஷார்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ரொம்ப லாங்காக இருக்குது, ஷார்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஷார்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். பேஜ் நம்பர் 123, Roman number 7. Answer the following in detail. First one, the Pallava epoch witnessed a transition from rocket to freestanding temples. Explain. Page number, the answer is in the page 114 and 115. So take the page 114, 114 la. See. ஃபர்ஸ்ட் பேஜ் 114ல் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் பல்லவா ஐப்போக்னு இருக்கு இல்லையா, அதில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த பல்லவா இப்போக் விட்னஸ்ட் அ ட்ரான்சிஷன் ஃப்ரம் ராக்கெட் டு ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸ். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் வைஸ் எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும். The Pallava epoch witnessed a transition from rocket to freestanding temples. Second point, அப்படியே கண்டினியூஷன் ராக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்கு பாருங்கள். ராக்கெட் temples were initially built by carving a rock to the required design and then rocks were cut to build temples. Okay, that is second point. Rocket temples என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை காவ் அப்படியே குடைவாங்க. அந்த ஒரே ஒரு பாறையாக இருக்கும் இல்லையா, அதை குடஞ்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைனில் குடையணுமோ அதை குடஞ்சி அதுக்கடுத்து ராக்ஸை வந்து கட் பண்ணி அதை கோயில் கட்டுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ ராக்கெட் டெம்பிள்ஸ் were initially built by carving a rock to the required design and then rocks were cut to build temples. That is second point. Third point, the Pallava king Mahendra Varman was a pioneer in rocket architecture. That is third point. Okay, so 3 points. After that, next page la paranga. This cave architecture reached its decadent phase after AD 700 and gave way to the large structural temples, probably because the structural temples provided a wider scope to the sculptor to use his skill. அது வந்து fourth point. And the cave architecture reached its decadent phase after எப்போக்கு அப்புறம் 700 ADக்கு அப்புறம் and gave way to the large structural temples, probably because the structural temples provide a wider scope to the sculpture to use his skill. அந்த ஸ்கல்ப்சர்னா அந்த செதுக்குவாங்க இல்லையா, கோவிலை இந்த சிலையெல்லாம் செதுக்குவாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஓன் ஸ்கில்லை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது நல்லா இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட். இதில் 6 பாயிண்ட்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து த ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம். அதுக்கு அடுத்தது அப்படியே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறத கண்டினியூ பண்ணிக்கோங்க. த ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம் வேர் பில்ட் யூஸிங் blocks of rock instead of a whole block. அதாவது ஒரு பெரிய கல் இல்லாமல், இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாமல், இந்த மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள் இருக்கு இல்லையா, கடற்கரையோரமாக இருக்க மகாபலிபுரம் டெம்பிள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிளாக்ஸ் ஆஃப் ராக், ஒரு பிளாக் அந்த பார்த்திங்கனாலே தெரியும் தனி கல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ பிளாக்ஸ் ஆஃப் ராக் இன்ஸ்டெட் ஆஃப் பெரிய பாறையாக இல்லாமல் ஒரு தனித்தனி பிளாக்ஸ் ஆஃப் ராக்காக இருக்கும். அது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். ஸோ எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. த ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம் வேர் பில்ட் யூஸிங் பிளாக்ஸ் ஆஃப் ராக் இன்ஸ்டெட் ஆஃப் அ ஹோல் ராக். அது ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரம் is built of cut stones rather than carved out of
caves. ஸோ இது வந்து 6th பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் கொஷின் டீட்டெயிலுக்கு, மகாபலிபுரம் இஸ் பில்ட் ஆஃப் cut stones rather than carved out of caves. ஸோ பாருங்கள், பேஜ் நம்பர் 114ல the Pallava epoch witnessed a transition from rocket to freestanding temples. அடுத்து, rocket temples were initially built by carving a rock to the required design and then rocks were cut to build temples. Third point வந்து, the Pallava king Mahendravarman was a pioneer in rocket architecture. Next, fourth point வந்து, next pageல, this cave architecture reached its decadent phase after AD 700 and gave to the large structural temples, probably because the structural temples provided a wider scope to the sculptor to use his skill. அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து, the shore temple at Mahabalipuram were built using blocks of rock instead of a whole block. இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து, Mamallapuram is built of cut stones rather than carved out of caves. Roman number 7 firstல 6 points. Then detail question number second question. Discuss how the architecture of Vijayanagara and Nayak period was different from the one of the Pallavas and later Cholas. ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பீரியடுக்கும் அந்த பீரியடுக்கும். ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் டீட்டெயில்டாக. இங்கே பாருங்கள், விஜயநகரா அண்ட் நாயக் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர், அது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 119ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் போடணும். நீங்கள் டேப்லர் காலம் போட்டு எழுதணும். விஜயநகரா அண்ட் நாயக் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து இந்த லெஃப்ட் சைட் கான ஆன்சர் வந்து 119ல 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 119. சி 119ல இது இருக்கு பாருங்கள், அந்த ட்ராயிங்க்கு கீழே த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த விஜயநகர் அண்ட் நாயக் ஆர்கிடெக்சர் ஆர் டெக்கரேட்டட் மண்டபாஸ், ஆர்னமெண்டல் பில்லர்ஸ், life size images, gopuras, pragaras, music pillars, floral works and stone windows during the 15th to 17th century. First point. Okay, centuries வரைக்கும் 17th centuries வரைக்கும் first point. Second point வந்து tanksலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. Tanks are attached to the temples. Gateways to temple are constructed from 4 directions with massive gopurams. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வரும். மெயின் ஃபீச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 17th centuries வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், tanks are attached to the temples, gateways to temple are constructed from 4 directions with massive gopurams. Last 3 lines வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து விஜயநகரா அண்ட் நாயக் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சரோட 2 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ லெஃப்ட் சைட் நமக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? டிஃப்ரென்சியேஷனில் லெஃப்ட் சைடில் விஜயநகரா அண்ட் நாயக் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதில் வந்து பேஜ் நம்பர் 119ல் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். பல்லவாஸ் அண்ட் லேட்டர் சோலாஸ் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 114 அண்ட் 115லையும், செகண்ட் பாயிண்ட் வந்து 117 அண்ட் 118ல் இருக்குது. ஓகே, பேஜ் நம்பர் 114 அண்ட் 115. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 114ல் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருக்கோம் இல்லையா. 114ல் the Pallava epoch witnessed a transition from rocket to freestanding temples. அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ரோமன் நம்பர் 7ல் செகண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the Pallava epoch witnessed a transition from rocket to freestanding temples. இது வரைக்கும் எழுதிட்டு அடுத்தது 115ல் the shore temple, இந்த பர்பிள் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், the shore temple at Mahabalipuram எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது, அதோடு சேர்த்து க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க. The shore temple at Mahabalipuram built by the Pallava king Narasimhavarman II. இது first point. ஓகே, ஸோ இந்த பேஜில் வந்து இது எழுதிக்கோங்க. The Pallava epoch witnessed a transition from rocket to freestanding temples எழுதிட்டு அதோட கண்டினியூவேஷன், த ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம் பில்ட் பை த பல்லவா கிங் நரசிம்மவர்மன் II. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, 114 அண்ட் 115. செகண்ட் பாயிண்ட் வந்து 118 அண்ட் 119 பார்த்தோம் இல்லையா. ஸோ 118ல் பாருங்கள், சாரி 117.
117ல லேட்டர் சோலா epoch இருக்கு இல்லையா, the maturity attained by Chola architecture is reflected in the two magnificent temples of Tanjavur and Gangai Konda Cholapuram. Okay, இது second point. The maturity attained by Chola architecture reflected in the two magnificent temples of Tanjavur and Gangai Konda Cholapuram. அதோட கண்டினியூவேஷனா தாராசுரம் இருக்கு இல்லையா, தாராசுரம் நியர் கும்பகோணம் is a later Chola period temple rich in architectural splendor dedicated to ஐராவதீஸ்வரர். ஓகே, இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்த்து எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட். ஸோ இது இப்போ இந்த டேப்லர் காலம் மாதிரி போட்டுட்டு விஜயநகரா அண்ட் நாயக் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்த்தோம், 2 பாயிண்ட்ஸ் ஒரு பேராகிராஃப். அடுத்து பல்லவாஸ் அண்ட் லேட்டர் சோலாஸ் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 114 அண்ட் 115ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து 117 அண்ட் 118. ஓகே, ஸோ இதுதான் டீட்டெயில் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.